இன்று திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்திய விஜய். இந்த பிரச்சாரத்தில் விஜய் மக்களுக்காக அறிவித்த அறிவிப்புகள், இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் காவலர்களுக்கு நடமாடும் டாய்லெட் வசதி செஞ்சு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம வேற என்ன நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு, இதனால மக்களுக்கு என்ன பயன்கள், இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். நான் ஜொசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஜய் இன்னைக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை அறிவிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள சிறு விவசாயிகளுக்கு 100% முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி. இதனால அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி விவசாயிகள் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, பயிரிடுறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கடன்கள் வாங்கியிருப்பாங்க. சரியா? இந்த கடனை விஜய் அவர்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு பாதிக்கு பாதி டிப்ரெஷன் மொத்தமா குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதாவது கடனே இல்லைன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் உரம் வாங்குவாங்க, சரி வேற பயிரிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க, நம்ம இனி விவசாய தொழிலே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் நினைப்பாங்க. முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல விவசாயிகள் கடன் தொல்லைகளாக இறக்குறாங்க. சரியா? இதனால விவசாயிகள் இறக்குறதுக்கு நேரிடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். சரி, அடுத்ததாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர் விலை உயர்வு. நெல் குவிண்டலுக்கு 3500, கரும்பு டன்னுக்கு 4500. இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடியெல்லாம் நெல், கரும்போட ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால அங்கே வேலை செய்கிற கூலி விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஊதியம் ஒழுங்காக கிடைக்கல. இப்போ நெல்லோட ரேட்டும் கூட்டினதுனாலையும் கரும்போட ரேட்டு கூட்டினதுனாலையும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரியா? இதனால விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீருவேன். சரி, அடுத்ததாட்டு என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெசவாளர்கள், டெக்ஸ்டைல் தொழிலாளர்களுக்கான திட்டங்கள், அதாவது திருப்பூர் ஹப் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெசவாளர்களின் மாத ஓய்வு ஊதியம் 3000 உயர்த்தப்படும். இதனால அவங்களுக்கு மாதம் ஆல்ரெடி வாங்கினதோட எக்ஸ்ட்ரா 3000 உயர்த்தப்படும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ் அப்படிங்கிற மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாவேன். அடுத்ததாட்டு 10 லட்சம் உயிர் காப்பீடு அனைத்து நெசவாளர்களுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெஸ்டான திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். நெசவாளர்கள் ஆல்ரெடி அவங்களுடைய உயர பணியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 10 லட்சம் உயிர் காப்பீடு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி தருவேன். அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைத்தறி குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 30,000 வங்கியில நேரடியாக செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே பயனுள்ளதா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைத்தறி நெசவாளர்கள் அப்பப்போ வேலை இருக்காது, ஒரு சில நேரங்கள்ல தான் இருக்கும். இதனால அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 30,000 அக்கௌண்ட்ல டைரக்டா வர்றதுனால அவங்களுடைய செலவு எல்லாமே அதிலே போயிடும். அதனால அவங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே கிடையாது. இது ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தீருவேன். அடுத்ததாட்டு நூல், சாயம் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% மானியம். இது ஒரு நல்ல திட்டம். இதனால நிறைய பேர்த்துக்கு பயன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதாவது நூல், சாயம் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% மானியம்னால இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிகளோட ரேட் ரொம்பவே கம்மியாகும். சரியா? இதனால எல்லாத்துக்குமே ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகும். அடுத்ததாட்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச மின்சார உயர்வு. கைத்தறிக்கு 500 யூனிட்டும், விசைத்தறிக்கு 1500 யூனிட்டும் இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெசவாளர்களோட வருமானம் அதிகரிக்கும், அவங்களுடைய குடும்ப செலவு மொத்தமா குறையும். சரியா? அதனால அவங்களுக்கு எந்த ஒரு டிப்ரெஷனும் இருக்காம மைண்ட் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகும். அடுத்ததாட்டு அரசு ஊழியர்கள் போலீஸ் நலத்திட்டங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர், ஆசிரியர் உள்ளிட்டோர் நிரந்தரமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்டான திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தருவேன். 5 வருஷம் ஒருத்தங்க ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்குறாங்கன்னா, ஆசிரியராக இருந்தாலும் சரி, செவிலியராக இருந்தாலும் சரி, அவங்க நிரந்தரமாக்கப்படும், நிரந்தர வேலை
அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தீருவேன். சரி, அடுத்தது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் முழுவதும் ஒழிக்கப்படும். வெளிப்படையான தேர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கீங்கன்னா, கவர்மெண்ட் வேலைக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேர்வு எழுதுறாங்க. தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க செலக்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. 10,00,000, 20,00,000, 30,00,000 அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் கேட்குறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, தேர்வுல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் சரி நம்மளுக்கு இந்த பெர்மனன்ட் வேலை கிடைக்கணும்காக 30,00,000 அசால்ட்டா குடுத்துட்டு அந்த வேலைக்கு போறாங்க. சரியா? இனி இந்த மாதிரி இருக்காது. வெளிப்படையான தேர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வெளிப்படையான தேர்வு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு எந்த இடத்துல பாஸ் ஆனாங்க, எந்த இடத்துல போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓப்பனா வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாட்டு போலீஸ் வேலையில அடிப்படை சம்பளம் 25,000 உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். அடுத்ததாட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சுழற்சி விடுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் வேலையில ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை சுழற்சி விடுமுறை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஒரு பெஸ்டான திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் காவலர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் காவலர்களுக்கு நடமாடும் கழிவறை. மதுரை, கோவை, திருச்சியின் காவலர் நல மருத்துவமனைகள் இதெல்லாம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல ரொம்பவே பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் காவலர்களுக்கு நடமாடும் கழிவறை ரொம்பவே பெனிஃபிட், ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு பெண் காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்கேயாவது பாதுகாப்புக்காக ரோட்ல காவலுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நடமாடும் கழிவறை இருந்தா மட்டும்தான் அங்க வந்து போக முடியும் ஃப்ரீயா. சரியா? இல்ல காவலர் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலுமே தள்ளி ஒரு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தாண்டி, 2 கிலோமீட்டர் தாண்டி, இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீட்டு தட்டி அதுக்கப்புறம் தான் போகணும். அதனால ரொம்பவே அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தருவேன். அடுத்ததாட்டு இன்னொரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி திட்டம். அதாவது எம்எஸ்எம்இகளுக்கு சிறப்பு உத்தரவாத நிதி மீட்டெடுப்பு திட்டம். சரியா? பிக் அவர்ஸ் மின்சார கட்டணம் ரத்து. 5 ஆண்டுகளுக்கு மின்சார வரி 100% தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் உள்ளிட்ட இடங்கள்ல மூடப்பட்ட தொழிற்சாலைகள் மீண்டும் வந்து திறக்கப்படும். இதனால நிறைய பேருக்கு வந்து வேலைகள் கிடைக்கும். சரியா? அதனால தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இது மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. அது ஒரு 2 டேஸ்ல வந்து நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இன்னைக்கு திருப்பூர்ல இந்த மாதிரி நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சாங்களா. இது என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான நலத்திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாவேன். ஆனா விஜய் அவர்கள் சிஎம் ஆன உடனே இந்த மாதிரி நலத்திட்டங்களை மக்களுக்கு உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். மற்ற ஆட்சியாளர்கள் மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்துட்டு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஆட்சி முடிய டைம்ல மக்களுக்கு வந்து பண்ணது வந்து சுத்தமா வேஸ்ட். அதை விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆன உடனே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நலத்திட்டங்களை ஸ்டார்டிங்ல வந்து பண்ணினாங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க விஜய் அவர்கள் இன்று திருப்பூர்ல இந்த மாதிரி நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்களா, இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.